ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கம்பு ரவையும் வச்சு அருமையான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிறேன். நான் வந்து இந்த சின்ன மெஷரிங் கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு கம்பு குருணை எடுத்துருக்கிறேன். நீங்கள் முழு கம்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கம்பை நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து விட்டுருங்க. முழு கம்பு வந்து வறுக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும். நான் கம்பு குருணையினால் கொஞ்சம் டக்குன்னு வறுவிட்டுருச்சுங்க. கருகிடாமல் லேசாக சூடானால் போதும். பாருங்கள், ஓரளவுக்கு வறுவிட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கிறேங்க. 1/4 கப் சேர்த்தாலே போதும். இதையும் சேர்த்துட்டு இது கூட வறுத்து விட்டுறலாம். இங்கே கம்பு கூட நிலக்கடலை இல்லை பாசிப்பருப்பு எது சேர்த்திங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் இது வந்து கருகிடாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா வறுவட்டுருச்சு. இனி ஒரு தட்டுக்கு மாற்றி அப்படியே ஆற விட்டுருவோம். அதே கடாயில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகட்டும். நெய் பாருங்கள் உருகிடுச்சு. இனி வந்து நம்ம கம்பெடுத்து அதே கப்பால் ரவை எடுத்துக்கிறேங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின ரவை தான், அப்படியே டைரெக்டாக சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து விட்டுறலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுவட்டுருச்சு. இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி அப்படியே ஆற விட்டுருவோம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கம்பு வேர்க்கடலையும் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் குருணை பதத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா ஆற விட்டு அரைச்சிங்கனாலே ஓரளவுக்கு வந்து நல்லா ஆற விட்டு வந்துடும். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இனி நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது போல் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 கப் பால், 2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா கம்பும் ரவையும் வந்து கண்டிப்பாக தண்ணி இழுக்கும். அதனால் வந்து நான் 4 கப் அளவுக்கு கணக்கு பண்ணி சேர்த்துருக்குறேங்க. ஒரு முறை அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுருவோம். பால் வந்து நல்லா பொங்கி வரணும். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ரவை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற கம்பு நிலக்கடலை பொடியை இது கூட சேர்த்துடலாம். இது வந்து சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும். சேர்த்த உடனே கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இது போல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த கம்பு ரவை எல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் கூட 1 கப் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலை, அதனால் 1 கப் சேர்த்துருக்குறேன். மொத்தமாக இந்த ரெசிபிக்கு வந்து 5 கப் தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. பாருங்கள், நல்லாவே கம்பு ரவை எல்லாமே நல்லா வந்து நல்லா வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கம்பு ரவை எடுத்த அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெல்லம் இல்லை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்த்தும் போது நல்லா தட்டி கூட சேர்த்துக்கலாம், இல்லை பாவு காய்ச்சி கூட இதில் சேர்த்துடலாங்க. நான் வந்து டைரெக்டாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டேன். பாருங்கள், சர்க்கரை சேர்த்து நல்லாவே நம்மளுக்கு கலந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம்
இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்காக பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை ரெண்டையுமே வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான கம்பு ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு ஹெல்த்தி கம்பு ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக கம்பில் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்கும். மறக்காமல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.